ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக பள்ளி கல்வித்துறை மற்றும் உள்ளடக்கிய கல்வி இணைந்து வழங்கும் சைகை மொழி பயிற்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இன்றைய சைகை மொழி பயிற்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்ஜெக்டிவ்ஸ். இந்த அட்ஜெக்டிவ் ரிலேட்டடாக என்னென்னலாம் சைன் லாங்குவேஜஸ் இருக்குது, அதெல்லாம் எப்படி நம்ம சைன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இன்றைக்கி இது ரிலேட்டடாக சொல்லித்தரத்துக்காக நம்ம ஸ்டூடியோக்கு வந்திருக்காரு. யாருன்னா ஒரு காது கேளாத வாய் பேச முடியாத ஒருத்தர் வந்திருக்காரு, மாற்றுத்திறனாளி மாணவர். இவர் என்ன செய்ய போகிறாரு அப்படின்னா நமக்கு அந்த சைன் லாங்குவேஜை சொல்லித்தரப்போகிறாரு. நான் அதை உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். அது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு டெஃபினேஷனாக சொல்கிறேன். சரிங்களா? இப்போ அவரை பற்றி கேட்கலாம். அவர் பேர் என்ன கேட்கலாம்? SUGUMAR. இவர் பேர் என்னென்னா சுகுமார் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் இப்போ என்ன சொல்லித்தரப்போகிறாரு அப்படின்னா அட்ஜெக்டிவ்ஸ் ADJECTIVES அட்ஜெக்டிவ்ஸ் ரிலேட்டட் அதையும் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். அது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன டீட்டெயிலாக சொல்கிறேன். அவரால் பேச முடியாதுங்கிறதுனால. சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்ஜெக்டிவ்ஸில் ஃபேமஸ். இங்கே பாருங்களேன், FAMOUS பாருங்களேன், ஃபேமஸ். இது என்னது? ஃபேமஸ். உங்களுக்கு காதில் மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா காதில் எப்படி காமிக்கணும்? ஃபேமஸ். இங்கே பாருங்கள், இந்த இடத்த வச்சு என்ன செய்கிறீங்க அப்படின்னா ஃபேமஸாக இருக்குது. இப்போ யார் உங்கள் ஊரில் ஃபேமஸான ஆள்? அது யார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கம்ப்யூட்டரில் புதுசாக ஃபேமஸாக என்ன வந்திருக்கு, அது யாரும் சொல்லலாம். இப்போ உங்கள் ஏரியாவில் என்ன பொருள் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் வேறு ஏதாவது ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த ஊரில் என்ன ஃபேமஸான பொருள் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். ஃபேமஸான பர்சன் யார் அப்படின்னா அது யாருன்னு சொல்லலாம். இப்போ இந்தியாவில் ஃபேமஸ் யார் அப்படின்னா அதையும் சொல்லலாம். ஸோ ஏதாவது ஒரு துறையை எடுத்துக்கணும், இல்லை ஏதாவது ஒரு ஃபீல்டு அதை எடுத்துக்கிறீங்க. அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபேமஸ், அதெல்லாம் ஒரு பெஸ்ட்டாக இருக்கார், அவர் ஃபேமஸான ஆள். நீங்கள் எந்த ஏரியாவில் ஃபேமஸாக இருக்கீங்க அதை நீங்கள் சொல்லலாம். சரிங்களா? இப்போ ஃபேமஸ்க்கு என்ன சைன் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஃபேமஸ். என்ன தெரியுமா? நான் தான் என்னென்னா எங்கள் ஏரியாவில் நான் தான் ஃபேமஸான ஆள். அப்போ நான் தான் அதை பண்ணலாம். அந்த கலர் லைட்டாக தூக்கி கொடுப்பாங்க. நான் தான் ஃபேமஸான ஆள் தெரியுமா? இப்போ கிரிக்கெட், அதாவது ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கிறீங்க. கிரிக்கெட் இருக்குது, கிரிக்கெட். ஸோ இந்த கிரிக்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா கிரிக்கெட்டில் பார்த்திங்கன்னா யார் இப்போ ஃபேமஸ், அது என்ன தெரியுதா உங்களுக்கு? அவர் தான் ஃபேமஸ். ஸோ இப்போ ஒரு கேம்ஸ் எடுத்துக்கிட்டிங்க, ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் சில பேர் ஃபேமஸாக இருப்பாங்க. ட்ராயிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் சில பேர் இருப்பாங்க. ரிட்டனில் கவிதை எழுதுறது, பாடல் பாடுறது, அதில் பார்த்திங்கன்னா அதில் சில பேர் ஃபேமஸாக இருப்பாங்க. ஸோ அதில் ஃபேமஸ் அப்படிங்கிறத காமிக்கலாம். இங்கே பாருங்கள், உங்களோட இந்த ஃபிங்கரை காமிச்சிக்கலாம், இல்லை 2 ஃபிங்கரை கூட வைக்கலாம். உங்கள் காதில் வச்சுட்டு என்ன செய்யுங்க, அப்படியே லைட்டாக பேக் சைடு கொண்டு போங்க. ஃபேமஸ். புரியுதுங்களா? ஈஸியாக இருக்கா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அட்ஜெக்டிவ்ஸில் ஃபன்னி. இங்கே பாருங்களேன், FUNNY. இது என்ன? ஃபன்னி இப்படி காமிக்கலாம். ஸோ ஃபன்னிக்கு FUNNYக்கு ஃபன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இந்த இடத்துல வைக்கிறேன், உங்கள் கழுத்தில் வைக்கிறேன், இப்படி காமிக்கிறேன். ஸோ ஃபன்னி. ஒரு ஃபன்னு. ரொம்ப ஃபன்னி பீப்புள். அப்புறம் பண்ணலாம். யாராவது உங்கள் கிளாஸில் உங்கள் டீச்சர்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க எப்பவும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஜோக் அடிச்சுட்டு இருக்காங்க, ஜோக் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ ஜோக் அண்ட் ஃபன்னி அவங்கள்ட்ட போனாலே நமக்கு கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, சிரிக்க வைப்பாங்க. அவங்க சும்மா ஃபன்னியாக பண்ணுறாங்க. புரியுதுங்களா? ஒரிஜினலாக இருக்காது, சும்மா என்ன பண்ணுவாங்க, ஃபன்னியாக பண்ணுறாங்க. அப்போ எதுக்கு அப்படி சொல்கிறோம் தெரியுதா? நம்ம சிரிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா இந்த இடம்லாம் கொஞ்சம் இப்படி ஷேக் ஆகும். சிரிக்கிறப்போ ரொம்ப சிரிக்கிறீங்க அப்படின்னா இந்த இடம்லாம் என்ன ஆகுது, கொஞ்சம் ஷேக் ஆகிற மாதிரி நமக்கு வரும் ஃபீலிங். ஸோ அதனால தான் என்ன காமிக்கிறாங்கன்னா இங்கே பாருங்கள், இப்படி காமிக்கிறீங்களே, அதை இந்த இடத்துல இப்படி காமிக்கிறீங்க, ஃபன்னி. இன்னொன்று இவர் சொல்ல மாதிரி என்ன பண்ண ஜோக் அப்படின்னு காமிக்கிற மாதிரி காமிக்கலாம். ஜோக்கு, அவர் ஏதோ ஜோக் அடிக்கிறாருப்பா விடுப்பா அப்படின்லாம். உங்கள் வகுப்பரில் என்ன பண்ணலாம் அப்படின்னா யாராவது மாணவர்கள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஏதாவது இந்த மாதிரி ஜோக் அடிச்சுட்டு ஃபன்னி ஏதாவது கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பானுங்க. அவங்க யாரோ அவங்கள பார்த்து நீங்கள் எதை சொல்லலாம். சரிங்களா? ஈஸியாக இருக்கா? அடுத்து என்ன சைன் பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்ஜெக்டிவ்ஸில் போரிங். இங்கே பாருங்கள், BORING. போரிங், போர். பாருங்களேன், போர். அது என்ன பண்ணுறோம், இந்த இடத்த வச்சுக்கோங்க, கை வச்சுக்கோங்க. இந்த இடம் இருக்குல்ல, இது உங்களோட நெக்கில் ஃப்ரண்ட்லேருந்து பேக்கில் கொண்டு போங்க. ஐயோ போர்ப்பா. புரியுதா? நான் ஒரு படத்துக்கு ஃபிலிமுக்கு போனேன், நான் சினிமா பார்க்கலான்னு போனேன். போராக இருக்குது, எனக்கு ஒன்றுமே புரியல. ஸோ போராக இருக்குது. என்ன பண்ணுற? இப்போ லீவ், இன்றைக்கி லீவா உங்களுக்கு? ஸ்கூல் லீவா? ஆமாம். வீட்டில் என்ன பண்ணுற? வீட்டில் போராக இருக்குது. வீட்டில் தான் சும்மா தான் இருக்கேன் நான், எனக்கு போர் அடிக்குது. பாருங்கள், போர். புரியுதுங்களா?
ஸோ அதுக்கு நீங்கள் போர் அப்படிங்கிறத சொல்லலாம். இல்லை ஏதாவது ஒரு பிளேஸுக்கு போகிறீங்க, அங்கே போய் பார்க்குறீங்க, ஒன்றும் உங்களுக்கு பிடிக்கல, அப்போ வந்து என்ன இது போர்ப்பா, எதுக்கு எங்கே வெளில போகிறேன், நீங்கள் வீட்டிலே உட்காந்துருக்கேன், போர் அடிக்குது, அதனால் வெளில போகிறேன். புரியுதுங்களா? உங்கள்ட்ட வகுப்பறையில் படிக்கக்கூடிய மாணவர்கள் யாராவது கேளுங்க, நீங்கள் யாராவது போராக இருக்கானு, போர் அடிக்குது அப்படின்னா போர் அடிக்கக்கூடாது, படி, எழுது, ஒர்க் பண்ணு அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஸோ போர் அடிக்காமல் பார்த்துக்கணும் நம்ம தான். ஸோ மாணவர்கள்ட்ட நீங்கள் என்ன பேசி பழகலாம், போர்னு யாரும் சொல்லக்கூடாது, எல்லாம் என்ன பண்ணுங்கள், ஆக்டிவாக இருங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ இந்த போர் அப்படிங்கிறதுக்கான சைனு, போர் அடிச்சுன்னா என்ன பண்ணுவோம், வீட்டில் படி, எழுது, பயிற்சி பண்ணு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நீங்களே கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீட்டில் போர் அடிச்சுன்னா இந்த சைன் லாங்குவேஜ் எல்லாத்தையும் திருப்பி நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அட்ஜெக்டிவ்ஸில் அப்படின்னா, ஃபூலிஷ் அப்படிங்கிறதுக்கான சைன் பாருங்களேன். FOOLISH ஃபூலிஷ் பாருங்கள். ஃபூல் இங்கே பாருங்கள், இந்த தம்பிங்க இருக்கா, அது இந்த இடத்துல சின்னதாக ஒரு பெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வச்சு என்ன பண்ணுங்கள், ஃப்ரண்ட்டில் எப்படி கொண்டு வாங்க, ஃபூல் பண்ணிட்டான்ப்பா. புரியுதுங்களா? ஸோ ஃபூலுக்குனது இங்கேருந்து உங்கள்கிட்ட இருந்து என்ன பண்ணணும், ஃப்ரண்ட்டில் அப்படி போகிறீங்க, ஃப்ரண்ட்டில் இப்படி போகிறேன். தெரியுதுங்களா உங்களுக்கு வயசு ஐஸில் தெரியுதா, வியூ ஓகேவா? இப்படி பண்ணுறேன் பாருங்கள். என்னடா நான் சொல்கிறத இப்போ நீங்கள் வந்து மாணவர்கள்ட்ட நீங்கள் பயிற்சி பண்ணுறப்போ மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க வந்து சரியாக படிக்க மாட்டேறா, சரி பண்ணா, நீ என்ன ஃபூலாக இருப்பியா, செய்யக்கூடாது, எல்லாம் தப்பு, நீ பண்ணதை வந்து தப்பு, கரெக்டாக பண்ணப்போ. இப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் ஃபூல் அப்படிங்கிறப்போ திட்டுறது இது ஆக்சுவலாக. ஸோ ஃபூலுக்கு நான் என்ன சொன்னேன், நீ இப்படி செஞ்சுட்டேடா, இது தப்புடா, நீ ஃபூலாடா, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ ஃபஸ்ட்டு, இப்படி செய்யக்கூடாது, சரியா அப்படிங்க பண்ணலாம் ஃபூல். இப்போ என்ன பண்ணிட்டா, ஏதாவது ஒரு ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க, பசங்கள்கிட்ட சொல்கிறோம், பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு 2 பசங்களுக்குள்ளே அவங்க பேசிக்கிறான்னு வச்சுக்கலாம், ஏதோ சொல்கிறான், வந்து பார்க்குறான், செய்யலை அப்படிங்கிறப்போ அவன் வந்து உன்னை வந்து என்ன பண்ணிட்டான், ஃபூல் பண்ணிட்டான்டா, உன்னை வந்து என்ன பண்ணிட்டான், ஏமாற்றிட்டான், ஃபூல். பாருங்கள் இங்கே வச்சுட்டு ஃப்ரெண்டில் கொண்டு போகிறீங்க. ஃபூல் டே சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஃபூல் டே வைப்பாங்க. ஸோ ஃபூல், இதை பயிற்சி பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்து என்ன பார்க்க போகிறோம் நம்ம அட்ஜெக்டிவ்ஸில், ரிச் இங்கே பாருங்கள், RICH ரிச். அப்போ காசு அதிகம், ரிச்னு என்ன ஆகுது அப்படின்னா ரிச் பாய், நான் வந்து என்கிட்ட பைசா பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. அப்போ ரிச்சுக்கு வந்து சொல்லுங்க, கேஷ் மாதிரி காமிச்சிட்டு நிறைய காமிங்க, கேஷ் மாதிரி காமிச்சிட்டு நிறையா காமிக்கலாம், நிறையா இருக்குது. அந்த பையனா இப்போ ஏதாவது பையனை காமிக்கிறீங்க, யாராவது ஒரு பர்சன் இருக்காரு, அந்த பர்சனை காமிக்கிறீங்க, அந்த பர்சனா நிறையா காசு வச்சுருக்காரப்பா, புரியுதா? அவர் வந்து ரிச், அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா நிறைய சம்பாரித்து ஒர்க் பண்ணி சம்பாரித்து அவர் வச்சுருக்காரு, அவர் ரிச்சஸ்ட் பீப்புள். இந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் தான் என்னது அப்படின்னா பெரிய ரிச்சான ஆள், ரொம்ப பெரிய பணக்காரர். கேஷ் காமிச்சிட்டு என்ன பண்ணணும், ரொம்ப அதிகமாக காமிக்கணும். ஸோ ரிச், அவன் வந்து அந்த பையனா அவன் ரொம்ப ரிச், புரியுதுங்களா? இப்போ ஏதாவது பொருள் வாங்குறீங்க அப்படின்னா இதில் விலை அதிகமாக இருக்குது அப்படின்னா, விலை அதிகமாக பார்த்து இது ரொம்ப 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 ரிச்சான காஸ்ட், ரொம்ப ரிச், ஹை காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன, ரிச் காமிச்சிட்டு மேலே காமிக்கிறீங்க, என்ன காமிக்கிறீங்க நல்லா பார்த்துக்கோங்க, கேஷ்க்கு மாதிரி காமிச்சிட்டு உங்களோட கையை என்ன பண்ணணும், மேலே காமிக்கணும், இல்லை அதிகம் காமிக்கணும், அதிகம், கேஷ் அதிகம், இல்லை ரிச் அதிகம், புரியுதுங்களா? இரண்டுமே அதே சைன் தான், ரிச் அப்படிங்கிறதுக்கான சைனு. இது எங்கே தேவைப்படுதோ அங்கே இதை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், ரிச் அப்படிங்கிறதுக்கான சைனாக. சரிங்களா? அடுத்து என்ன பார்க்க போகிறோம் நம்ம, புவர். இங்கே பாருங்களேன், POOR புவர். பாருங்களேன் புவர், ஐயோ அவர்கிட்ட பைசாவே இல்லை, இந்த ஊர்லேயே பார்த்தீங்கன்னா அவர் தான் ரொம்ப கஷ்டப்படுறவர், ரொம்ப புவரானவர். புவர் என்ன செய்கிறீங்க, உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் அப்படியே இருக்கட்டும், சரிங்களா? ரைட் ஹேண்டில் இந்த இடத்துல இந்த லாஸ்ட்டில் இந்த கார்னரில் வந்து என்ன பண்ணுங்கள், மேலேருந்து இப்படி கொண்டு வாங்க, அதாவது இங்கேருந்து வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், அப்படி கீழே கொண்டு போங்க. அதாவது ஏதாவது ஒரு க்ளவுஸ் எதாவது இருக்க மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. என்ன செய்கிறீங்க, அப்படியே அதை கீழே எடுக்கிறீங்க. இது வந்து என்னது, புவர். புரியுதுங்களா? இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா அவர் தான் என்னது, ரொம்ப புவரான ஆள். இந்த கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா யாரோ ஒரு பையனை பார்த்தேன், அந்த பையன் தான் ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி, ரொம்ப புவரான அந்த பையன். சரிங்களா? ரொம்ப புவர், இதுக்கும் புவர்னு சொல்லலாம். ஸோ புவர் அப்படிங்கிறப்போ என்னது, புவர்னா தமிழில் ஏழை அப்படின்னு சொல்கிறதுக்கு, அதுமாரி ரொம்ப கஷ்டம், ரொம்ப குறைவு அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ புவர் அப்படிங்கிறப்ப என்ன சொல்கிறோம், ஆல்ரெடி நம்ம ரிச்சுக்கு என்ன சொன்னோம், இந்த ஏரியாவில் அவர் தான் என்னது ரிச்சான ஆள், அதுமாதிரி இந்த ஏரியாவில் இவர் தான் என்னது ரொம்ப புவரான ஆள். ஸோ ஆப்போசிட். சரிங்களா? ஈஸியாக இருக்கா? இது வந்து என்னது ரிச்சு, இது வந்து என்னது ரொம்ப புவர்.
ரொம்ப கஷ்டம். சரிங்களா? இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் நம்ம ரெஸ்பான்சிபிள். RESPONSIBLE ரெஸ்பான்சிபிள். பாருங்கள் ரெஸ்பான்சிபிள் இங்கே பாருங்கள் 2 கை இப்படி வச்சுக்கோங்க. இந்த இடம் உங்களோட ரைட் ஹேண்ட் ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இப்படி வைங்க. வச்சு இப்படி எழுத்திங்கன்னா ரெஸ்பான்சிபிள். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு கை கூட காமிக்கலாம். இதுக்கு ரெஸ்பான்சிபிள் நான் தான் ரெஸ்பான்சிபிள். இப்போ உங்கள் வகுப்பறையில் உங்கள் மாணவர்கள்ட்ட என்ன சொல்லலாம், நீங்கள் வந்து வகுப்பு ஆசிரியராக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மாணவர்கள்ட்ட என்ன நீங்கள் சொல்லலாம், உங்களுக்கு நான் தாண்டா உங்களுக்கு ஆசிரியர், வகுப்பு ஆசிரியர் நான் தான், பொறுப்பு ஆசிரியர் நான் தான். இல்லை வேறு கிளாஸில் போய் பார்க்குறீங்க, உங்களுக்கு பொறுப்பு ஆசிரியர் யார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். புரியுதுங்களா? பொறுப்பு யார். இப்போ வந்து ஒவ்வொரு மாணவர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பொறுப்பாக யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்க, கார்டியன் அப்படிங்கிறப்போ பாதுகாவலருங்கிற மாதிரி, அவங்களுக்கு கூட நீங்கள் எல்லாம் காமிக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு பிளேஸ் கூட்டு போகிறீங்க அப்படின்னா அந்த பிளேஸோட பொறுப்பு யார். இப்போ உங்கள் ஸ்கூலில் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்கூலோட பில்டிங் யாருது, அதோட பொறுப்பு யாருது. இப்போ ஏதாவது ஒரு பொருளை லேப் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன், இது எல்லாமே என்னது நம்மளோட பொறுப்பு. நம்ம தான் என்ன பண்ணணும், இதை சேஃபாக வச்சுக்கணும். இப்போ கிளாஸ் ரூம் இருக்குது அப்படின்னா கிளாஸ் ரூமில் உள்ள பொருள் எல்லாத்துக்கும் அந்த கிளாஸில் உள்ள மாணவர்கள் தான் என்னது பொறுப்பு. அதை உடையக்கூடாது, மிஸ் ஆகக்கூடாது, அது எல்லாத்தையும் பத்திரமா பார்த்துக்கிறது யாரோட பொறுப்பு. அது யாரோட பொறுப்பு, யாருடைய பொறுப்பு, உங்களுடையது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் வகுப்பறையை சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வச்சுக்கணும். சரிங்களா? ஒரு ஆய்வகம் போகிறீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ப்ராக்டிக்கல் பண்ண போகிறீங்க, இல்லை ஏதாவது பயிற்சி பண்ண போகிறீங்க அப்படிங்கிறப்போ அங்கேயே என்ன பண்ணணும், நீங்கள் அந்த பொருளெல்லாம் உடச்சி தூக்கி போடக்கூடாது. அதுக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பு யார், நீங்கள் தான். ஸோ பொறுப்புக்கு சிங்கிள் ஹேண்டு காமிக்கலாம் எப்படியும், இல்லை ரைட் ஹேண்டில் 2 ஹேண்டையும் கொடுத்து என்ன பண்ணலாம், இது நான் தான் பொறுப்பு, இந்த கிளாஸ் ரூமுக்கு நான் தான் பொறுப்பு. புரியுதுங்களா? ஸோ இது பொறுப்பு, அதாவது ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறதுக்கான சைன். ஈஸியாக இருக்குங்களா? எல்லாத்தையும் இப்போ சொல்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள், அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு டைட்டில் போடுங்க, அது எல்லாத்தையும் எழுதுங்க. ஒவ்வொன்றையும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா திருப்பி நீங்கள் பாருங்கள், அதை பயிற்சி பண்ணுங்கள். பயிற்சி பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக மறந்துடாமல் ஞாபகம் இருக்கும். அதோடு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வகுப்பறையில் படிக்கக்கூடிய சவிதரன் குழுவுடைய மாணவர்கள்ட்ட இதை பேசி பழகுங்க. அப்போ அந்த பசங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அடுத்து என்ன பார்க்க போகிறோம் நம்ம அட்ஜெக்டிவ்ஸில் லக்கி. இங்கே பாருங்கள், LUCKY லக்கி. ஸோ லக்கிக்கு என்ன பாருங்கள், இங்கே பாருங்கள் லக்கு, எனக்கு லக்குப்பா, எனக்கு கிடச்சிச்சு. புரியுதுங்களா? எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு லக்கு, எனக்கு ப்ரைஸ் கிடச்சிச்சு 1 லேக் எனக்கு கேஷ் ப்ரைஸ் கிடச்சிச்சு. எனக்கு பார்த்திங்கன்னா கார் இருக்குல்ல, காரு எனக்கு ப்ரைஸ் எனக்கு எடுத்தாங்க, எனக்கு லக்கு பார்த்திங்கன்னா கார் இருக்குல்ல, கார் அது எனக்கு ப்ரைஸை எனக்கு கொடுத்தாங்க. எனக்கு என்னாச்சு, லக்கு இருக்குது எனக்கு. நான் வந்து என்ன பண்ணேன், இப்போ தான் முன்னாடி வீடு வாங்கினேன். இது வந்து ஜென்ரலாக பேசுகிறது. இது வந்து நீங்கள் வகுப்பறையில் மாணவர்கள்ட்ட பேசுகிறீங்க அப்படின்னா என்ன சொல்வீங்க, நீ சரியாக படிக்கவே இல்லை, கொஞ்சம் தான் படித்தேன், எழுதினேன், எப்படிடா பாஸ் பண்ணேன், எனக்கு லக்கு சார், நான் பாஸ் பண்ணிட்டேன். உனக்கு லக்கு இருக்குடா, நீ பாஸ் பண்ணிடுவாடா, நீ படித்து முடிச்சிட்ட, உனக்கு லக் இருக்குது, நீ வந்து ஜாப் கிடச்சி போயிடுவேன் நீ. புரியுதுங்களா? இப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் இது வந்து என்னென்னா 2-3 சைன் இது நெத்திலே வரும். நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னு வச்சிங்களா, இது வந்து என்னது ஸ்வெட் அப்படிங்கிறதுக்கான சைனு. நீங்கள் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இங்கேருந்து இப்படி காமிச்சிங்கன்னா லக், எனக்கு லக் எழுதியிருக்கு, அதாவது எழுதியிருக்கு எனக்கு லக்கு விதின்னு எழுதியிருக்கு. ஸோ ஃபேட்டுக்கு அந்த சொல்லுவாங்க. ஸோ எனக்கு லக் இருக்குது, அதனால எனக்கு அது கிடச்சிது. புரியுதுங்களா? இதுதான் லக் அப்படிங்கிறதுக்கான சைன் லாங்குவேஜ். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அட்ஜெக்டிவ்ஸில் பர்ஃபெக்ட். இங்கே பாருங்கள், PERFECT. ஸோ இங்கே பாருங்கள், பர்ஃபெக்ட் என்ன சொல்கிறாரு, அது பர்ஃபெக்டாக முடிக்கணும். அதாவது ஒர்க் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஒர்க்கை வந்து கரெக்டாக முடிச்சிட்டாங்க அப்படின்னா அது வந்து என்னது பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், உங்கள் கையை 2 கையை இப்படி வச்சுக்கோங்க, இப்படி வச்சிட்டிங்களா, பாருங்கள் எப்படி செய்கிறேன் பாருங்கள். 2 விரல் இருக்குது, 2 விரலுக்கு இடையில என்ன செய்கிறேன், இந்த கட்டை விரலாக இடையில வைக்கிறேன், தம் ஃபிங்கரை வைக்கிறேன், இங்கேயும் அது மாதிரி வைக்கிறேன். வச்சிட்டேனா, எல்லாம் வச்சிட்டிங்களா? ஸோ என்ன பண்ணுங்கள், இங்கே வச்சுட்டு ஒரு ரவுண்டு போடுங்க, அப்படி ஒரு ரவுண்ட் போடுவோம்ல. ஸோ என்ன பண்ணுங்கள், அப்படி இருக்குது, இப்படியே இருக்கட்டும், லெஃப்ட் ஹேண்ட் அப்படியே இருக்கட்டும், ரைட் ஹேண்டில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு ரவுண்ட் போட்டு இந்த நடு ஃபிங்கர் மிடில் ஃபிங்கர் 2 மிடில் ஃபிங்கரும் ஜாயிண்ட் ஆகணும், டச் ஆகணும். பாருங்கள், பர்ஃபெக்டாக முடிச்சிங்க. சூப்பர். நீங்கள் ஒரு ஒர்க்கை கொடுத்தேன், நான் கரெக்டாக என்ன பண்ணேன், பர்ஃபெக்டாக முடிச்சிட்டேன். இது பர்ஃபெக்ட். எக்ஸாம் எழுதுறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க பசங்க பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் எழுதுறாங்க, கொஸ்டின் நாங்கள் கொடுக்குறோம், ஆன்சரில் பார்த்திங்கன்னா கரெக்டாக அழகாக எழுதிடுறாங்க, அப்படியே அதில் உள்ள மாதிரி இருக்குது.
அப்போ என்னாக்குது இது ஒரு மாதிரி இருக்குது, இது ஒன்று இருக்குது ஒரிஜினல், நீங்கள் பண்ணுறது என்னாக்குது அப்படியே கரெக்டாக அதே மாதிரி வந்துடுச்சு. ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது. சில நீங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கூட சொல்லலாம். இப்போ வந்து ட்ரெஸ் போடுறீங்க அப்படின்னா மேட்சிங்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கலர் கரெக்டாக மேட்சிங் போட்டு வராங்க ட்ரெஸ். அப்போ பார்க்குறீங்க, ட்ரெஸ்ஸை பார்க்குறீங்க, ட்ரெஸ் கலர் பார்க்குறீங்க, கரெக்டாக மேட்சிங்காக போட்டிருக்கேன். சூப்பர் மேட்சிங் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கேன். இப்போ நான் சொல்கிறேன் டைமுக்கு இந்த டைமுக்கு அங்கே போகணும், இந்த டைமுக்கு அங்கே போகணும், இந்த டைமுக்கு இங்கே முடிச்சுட்டு இந்த டைமுக்கு இங்கே வரணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு ஒர்க் கொடுக்குறேன் ஒரு பையன்ட்ட, இல்லை நீங்களே கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்போ அந்த மையன் வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணுறாரு, கரெக்டாக இந்த மணிக்கு இங்கே போகிறாரு, இன்னொரு ஒர்க் பண்ணுறாரு, இன்னொரு ஒர்க் பண்ணுறாரு, கரெக்டாக என்ன செய்கிறாரு அங்கே ஒர்க் ரிட்டன் வந்து உங்களை பார்க்குறாரு. அப்போ அது வந்து என்னது பர்ஃபெக்ட். இல்லை நீங்கள் வந்து ஏதோ கிளாஸ் வைக்கிறீங்க, அந்த கிளாஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 o'clock அங்கே வரணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. எல்லோரும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக என்னாக்குது 10 வந்துட்டாங்க. லேட்டாக வராமல் என்ன பண்ணிட்டாங்க, எல்லோரும் 10 கரெக்டாக வந்துட்டாங்க. அப்போ எல்லோரும் பர்ஃபெக்டாக இருக்கீங்க. ஸோ பர்ஃபெக்ட் என்னது சைன் சொல்கிறேங்க பாருங்கள், இப்படி வச்சுக்கோங்க, அப்படி ஒரு ரவுண்ட் போட்டு இங்கே வந்து டச் பண்ணுங்கள். பர்ஃபெக்ட். ஸோ இது ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது, சேம் ஆக்குறீங்க. ஈஸியாக இருக்குங்களா? ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், கற்றுக்கலாம் ஈஸியாக நீங்கள். சரிங்களா? அடுத்து என்ன பார்க்க போகிறோம், குயிக். இங்கே பாருங்கள், QUICK குயிக். அது குயிக்கு ஃபாஸ்ட் ரெண்டுக்குமே ஒரே சைன் தான் சொல்லுவாங்க. ஃபாஸ்ட்டாக முடி, குயிக்காக முடி. நீங்கள் சாதாரணமாக அப்படி காமிப்பீங்களே, இதே தான் ஃபாஸ்ட்டாக முடி. ஸோ குயிக்காக முடிங்க. குயிக் ஸ்லோவாக பண்ணக்கூடாது, என்ன செய்யணும் ஃபாஸ்ட். ஸோ என்ன டைம் ஆகிடுச்சு, டைம் என்னாச்சு 10 o'clock ஆகிடுச்சு, சீக்கிரம் வாங்க, எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். குயிக். என்னது குயிக்காக முடிங்க, குயிக்காக அந்த ஒர்க்காக ஆரம்பிங்க, குயிக்காக ஸ்டார்ட் பண்ணுங்கள், குயிக்காக முடிங்க. இது என்னது குயிக் அப்படிங்கிறப்ப சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன ஒர்க்கு, என்ன சென்டென்ஸ், என்ன பேசணுமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ குயிக். இப்போ ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், குயிக்காக அங்கே வந்துடுங்க, குயிக்காக முடிங்க, குயிக்காக என்ன பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா லேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணலையா, ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள், எக்ஸாமை ஸ்டார்ட் பண்ணுங்கள். புரியுங்களா? இது லேட்டாக வரக்கூடாது, ஃபாஸ்ட், குயிக். நீங்கள் சொல்ல போகிறீங்க பார்த்தீங்களா, அதே தான். அது நீங்கள் என்ன பண்ணணும், எதுக்கு நீங்கள் சொல்கிறீங்களோ அதை சேர்த்துக்க போகிறீங்க. இது ஜென்ரலாக எல்லோரும் சைன் பண்ணுற சைன் தான் அது. இதில் நம்ம குயிக் அப்படிங்கிறதுக்கான சைனாக என்ன சொல்கிறோம், இதை சொல்கிறோம். அது நீங்கள் வந்து சத்தம் ஒன்றும் தேவையில்லை, என்ன பண்ணலாம், ஃபாஸ்ட்டாக முடியுங்க. அதாவது ஒரு தடவை பண்ணக்கூடாது, ஒரு தடவை என்ன பண்ணலாம், நீங்கள் அதாவது ஃபாஸ்ட்டாக செய்யணும் அப்படிங்கிறப்ப ஒரு 2-3 டைம் சொல்லணும். ஃபாஸ்ட்டாக முடிங்க, கிளம்புங்க அப்படி சொன்னீங்கன்னா நடக்குது. நீங்கள் இதை ஃபாஸ்ட்டாக செய்கிறப்ப பசங்களை என்ன பண்ணுவாங்க, சரி நம்ம முடிக்கணும் போல இருக்குது, நம்ம ஆரம்பிக்கணும் போல இருக்குது, என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த ஒர்க்கை செய்யணும் அப்படி சொல்லிட்டு செய்வாங்க. ஒரு 2-3 டைம்ஸ் ஃபோன் சொன்னீங்க அப்படின்னா அது மீனிங்ஃபுல்லாக இருக்கும், குயிக் அப்படிங்கிறதுக்கான சைனாக. சரிங்களா? அடுத்து என்ன பார்க்க போகிறோம், சேஃப். இங்கே பாருங்கள், SAFE. சரி, சேஃப்க்கு வந்து சைனா என்ன அப்படின்னா சேஃப். இது சேஃப் அப்படிங்கிறதுக்கான சைன். இங்கே பாருங்கள், சேஃபாக இருங்க, SAFE சேஃப். சேஃபாக போங்க, சேஃபாக வாங்க, சேஃபாக போங்க, சேஃபாக வாங்க, சேஃபாக போங்க. நான் ஏதாவது ஒரு பொருள் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை சேஃபாக வச்சுக்கோங்க. சேஃப். இங்கே பாருங்கள், கை எப்படி இருக்கா, இப்படி பண்ணாமல் அப்படியே பேக்கில் உங்கள் பக்கம் பார்க்குற மாதிரி சேஃப். இப்போ எதாவது கிளாஸ் ஐட்டம்ஸ் எதாவது கொடுக்குறீங்க அப்படின்னா அதை சேஃபாக எடுத்துகிட்டு போங்க. நான் ஏதாவது கேஷ் எதாவது கொடுக்குறீங்க அப்படின்னா அதை சேஃபாக வச்சுக்கோ, சேஃபாக அதை வச்சுக்கோ, பத்திரமா வச்சுக்கோ. புரியுங்களா? இப்போ எதாவது நோட் எதாவது கொடுக்குறீங்க, மார்க் எதாவது கொடுக்குறீங்க, ரிப்போர்ட் எதாவது கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டை சேஃபாக வச்சுக்கோ, சேஃப். அது பேக்கில் சேஃபாக வச்சுக்கோ. ஸோ சேஃப். சரிங்களா? நீங்கள் வந்து உங்கள் மாணவர்கள்ட்ட எதுக்கு சொல்லலாம், புக் வச்சுக்கிறதுக்கு, நோட்டு வச்சுக்கிறதுக்கு, கேஷ் வச்சுக்கிறதுக்கு, இல்லை ரிப்போர்ட் வைக்கிறதுக்கு, மார்க் லிஸ்ட் வைக்கிறதுக்கு, உங்கள் பேக்கை வச்சுக்கிறதுக்கு. புரியுதுங்களா? இல்லை ஏதாவது பென் பாக்ஸ், பென்சில் பாக்ஸ் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதை சேஃபாக வச்சுக்கோங்க, மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ சேஃபாக இருங்க. அதுமாதிரி நீங்கள் வரப்போ என்ன ஆகுது அப்படின்னா ரெய்னியாக இருக்குது, வெயிலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சேஃபாக வாங்க, சேஃபாக வாங்க, சேஃபாக போங்க. இது சேஃப். ஈஸியாக இருக்கா? இது நீங்கள் தனி உங்கள் மாணவர்கள்ட்ட பயிற்சி பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்து என்ன பார்க்க போகிறோம், கேர்ஃபுல். CAREFUL கேர்ஃபுல். இது கேர்ஃபுல். இங்கே பாருங்கள், கேர்ஃபுல் அப்படிங்கிறதுக்கான சைன். இதுக்கு சொல்ல பார்த்தீங்களா, சி போட பார்த்தீங்களா, சிங்கிள் ஹேண்டில் டபுள் ஹேண்டில் சி போடுறப்ப என்ன காப்போம், சி, இதுவும் சி தான், இதுவும் சி தான். அப்புறம் 2 கேள்வி என்ன பண்ணுங்க, அப்படி காமிப்பீங்க, கேர்ஃபுல். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. சரிங்களா? இப்போ வந்து ரொம்ப மழையெல்லாம் வரப்போகுது, நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதாவது ஃபீவர் எது வந்துடும், நீங்கள் பார்த்துக்கோங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை பொருள் கொடுக்குறீங்க அப்படிங்கிற விட இதை கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போங்க. சும்மா அதை எடுத்துகிட்டு போயிடுங்க, எங்கேயாவது விழுந்தது அப்படின்னா எல்லாம் உடஞ்சிரும். புரியுங்களா?
ஸோ கேர்ஃபுல்லாக வாங்க, கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க, கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போங்க. இது கேர். சும்மா அலட்சியமாக பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது, கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இது கேர். நீங்கள் மாணவர்கள்ட்ட என்ன சொல்லலாம், நீங்கள் அதை கேர்ஃபுல் அப்படிங்கிறதுக்கு எங்கே தேவையோ அதை நீங்கள் சொல்லி பயிற்சி பண்ணலாம். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்களா, எல்லாம் இருங்கடா, எல்லோரும் என்ன பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக வாங்க, கேர்ஃபுல்லாக இருங்க, புரியுங்களா? ஸோ இங்கே பாருங்க, சி பயிற்சி பண்ணுங்க எல்லோரும். அடுத்து என்ன பார்க்க போகிறோம், எக்ஸ்பென்சிவ். இங்கே பாருங்கள், EXPENSIVE, எக்ஸ்பென்சிவ். எக்ஸ்பென்சிவ் அதிகம், இது அதிகம். அப்போ இது விலை அதிகம் பார்த்து. இப்போ ஏதோ ஒரு ட்ரெஸ் வாங்கியிருக்காங்க வச்சுக்கோங்களேன், அந்த ட்ரெஸ்ஸை பார்க்குறீங்க அப்படிங்கிறப்போ, அப்பா அது எல்லாம் விலை எவ்வளோ, அப்பா இவ்வளோ விலையா, விலை அதிகமாக இது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இப்போ எக்ஸ்பென்சிவ்க்கு விலை அதிகம், இதை காமிச்சிட்டு விலை அதிகம், விலை அதிகம் காமிச்சிட்டு வச்சுக்கிங்க, மேலே கொண்டு வாங்க. ரிச் அப்படிங்கிறது காமிச்சோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இதுக்கும், இது விலை அதிகம், ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இது. இப்போ ஏதாவது கார் பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த கார் ரேட் பார்க்குறீங்க, அப்பாடி இவ்வளோ ரேட்டா, விலை அதிகமாக இருக்க, எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் கார் இது, புரியுதுங்களா? இப்போ சாதாரணமாக ஒரு பென்சில் பார்க்குறீங்க அப்படின்னா கூட உங்கள் மாணவர்கள்ட்ட ரொம்ப ஹை ரேஞ்சில் காஸ்ட்டில் வாங்கியிருக்கான், பென் வாங்கியிருக்கான் அப்படின்னா அப்போ கூட என்ன சொல்லலாம், இல்லை பேக்கு இந்த பென் அதிகம்டா ரேட்டு, சாதாரணமாக சிம்பிளாக ஒரு பென் இந்த ரேட்டு தான், ஒரு ரேட்டு ஒரு ப்ரைஸு, ஆனால் நீ வாங்கியிருக்க பென் பார்த்திங்கன்னா விலை அதிகம். இல்லை ஸ்கூல் பேக் வச்சுருக்கான் அப்படின்னா பேக் பார்க்குறீங்க, ப்ரைஸ் பார்க்குறீங்க, விலை அதிகமாக இருக்குது. சாதாரணமாக பார்த்திங்கன்னா ஒரு ரேட் இருக்கும், மினிமமாக ஒரு ரேட் இருக்கும், பார்த்தா அந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக கொடுத்து வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறப்போ விலை மதிப்பு அதிகம் உள்ள பேக் வாங்கியிருக்கேன். ஸோ இது எக்ஸ்பென்சிவ் இது, ஸோ விலை அதிகமானது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், இதை கேஷ் மாதிரி காமிச்சு கை மேலே காமிச்சு சொன்னீங்கன்னா அது எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிறதுக்கான சைன். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்மூத், SMOOTH அப்படின்னா ஸ்மூத்தாக இருக்கிறது. பாருங்களேன், ஸ்மூத். அப்போ என்னது, உங்களுக்கு கீழே வந்து உங்கள் கிளாஸ் ரூமில் பார்க்கலாம், டைல்ஸ் வந்து இருக்க போட்டிருக்காங்க அப்படின்னா புதுசாக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. நீங்கள் நடந்து போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்த கூட என்ன பண்ணலாம், ஸ்மூத்தாக இருக்குது. அப்போ என்ன காமிங்க, லெஃப்ட் ஹேண்ட் வச்சுக்கோங்க, ரைட் ஹேண்டில் அப்படியே ரப் பண்ணுங்கள். அது பெட் அனிமல்ஸ்லாம் உங்கள் கையில் இருக்க மாதிரி வச்சுட்டு என்ன பண்ணுங்க, அதை நீங்கள் அப்படியே ரப் பண்ணுங்க பார்த்தீங்களா, அப்படியே தடவி கொடுப்பீங்கள. ஸோ அதுமாதிரி தான் ஸ்மூத்துக்கான சைனு SMOOTHக்கு அப்படி காமிச்சிங்கன்னா ஸ்மூத் அப்படிங்கிறதுக்கான சைன். சரிங்களா? இதை பயிற்சி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்ஜெக்டிவ்ஸில் ரஃப். ரஃப் இங்கே பாருங்கள், ரஃப் அப்படிங்கிறதுக்கான சைனாக சொல்கிறார் பாருங்கள், ROUGH, ரஃப். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது என்ன செய்யணும், ஸ்மூத் இப்படி சொன்னோமா, இது வந்து என்ன ரஃப், ரொம்ப கஷ்டம், ரொம்ப கடுமோடாக இருக்குது. ஸ்மூத் அப்படிங்கிறப்போ ரொம்ப சாஃப்டாக இருக்குது, கரெக்டாக ஸ்மூத்தாக போயிடுச்சு. இது வந்து என்ன ரொம்ப கடுமோடாக இருக்குது, ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஸோ இது என்னது, இப்படி வச்சுக்கோங்க, இதை மேலே இப்படி காமிங்க. இல்லை இது கூட கஷ்டம், இது வந்து கஷ்டம் அப்படி கூட காமிக்கலாம். இது ரொம்ப ஹார்டாக இருக்குது, அதுக்கு வந்து என்னது ஹார்டாக இருக்குது. இது வந்து சைன், ஹார்ட் அப்படிங்கிறதுக்கான சைன், இல்லை டஃப் அப்படிங்கிறதுக்கான சைன். இன்றைக்கி சைகைமொழி பயிற்சியில் உங்களுக்கு நான் அட்ஜெக்டிவ்ஸ் ரிலேட்டடாக என்னென்னலாம் வேர்ட்ஸ் இருக்குது, அதை எப்படி நம்ம சைன் லாங்குவேஜில் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம இடத்துக்கு வந்து நம்ம மிஸ்டர் சுகுமார் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன பண்ணார் அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தையும் சைன் லாங்குவேஜில் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத சொன்னார். நான் அதை உங்களுக்கு எல்லாம் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி கொடுத்தேன். நான் உங்களுக்கு சென்டென்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரேம் பண்ணுறது எப்படிலாம், அடுத்தது எப்படி நீங்கள் உங்கள் மாணவர்கள்லாம் அதை பயிற்சி பண்ணலாம் அப்படிங்கிறத எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். உங்களுக்கு எல்லாேருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் நிறையா உங்களுக்கு சைன் லாங்குவேஜ் சொல்லித்தரேன் நான். இன்றைக்கி வீடியோ பார்த்து நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுங்கள், நல்லா பயிற்சி பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களோட சைன் லாங்குவேஜ் வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இன்றைக்கி வீடியோ நீங்கள் பார்த்த உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி.